ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிதுன் ராக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். பொங்கல் விஷயத்தினால வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் பொங்கல் கொண்டாடுறதுக்காக. ஸோ வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். இன்றைக்கி காலையில் வந்த உடனே நல்லா தூக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதாவது எங்கள் ஊரில் வந்து எல்லாருக்கும் லேண்டாக அப்படியே இதுவாக இருக்கும். ஈக்குவலாக லேண்டு சமைச்சு பிரித்து தருவாங்க. அதில் வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருக்க லேண்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதாவது கொல்லை, அந்த கொல்லைக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் போகிற வழி. பாருங்கள், இந்த ஊர்னால் நல்லா வெள்ளையாக ஒரே வீடுங்களா, எல்லாருமே அப்படியே ஃபுல்லாக மரம் தான். நல்லா காற்றுனா ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படியே நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்குங்க, இயற்கையான காற்று. இது சென்னையிலனா இப்படி இருக்குமா சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ஒரு டஸ்ட்டு தெரியுதா அவங்க கண்ணுக்கு? எதுவுமே இல்லை. நம்ம மரம் அப்படியே மரங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. எதுவுமே இல்லை, ஃப்ரீ லேண்டு. பாருங்கள், அந்த ஃப்ரீ லேண்டு பச்சையாக இருக்குது. பச்சைன்னே பேர் வச்சுக்கலாம், அது பேர் அப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ போகிறோம். இது உள்ளே போயிட்டு அந்த சந்தில் போனால் தான் எங்கள் கொல்லை வரும். அது உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஸோ வந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம். இது உள்ளே போனால் தான் எங்கள் கொல்லை வரும். ஒரே மரமாக இருக்குது, குனிஞ்சு போகணும். சரி, ஓகே கைஸ். போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த கிணறு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு? தண்ணினா ஃபுல்லாக இருக்கும். வந்து என்னன்னு தெரிலங்க, போயிடுச்சு போல இருக்குது, கீழே போயிடுச்சு தண்ணி. பெரிய கிணறுங்க இது. ஸோ வந்து அப்படி இருக்குது. பாருங்க, காட்டுறோம். பாருங்க கைஸ், எவ்வளோ தண்ணின்னு தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இவ்வளோ கிணறுல இவ்வளோ பெரிய தண்ணி வந்துடுச்சு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி, இங்கே இவ்வளோ தண்ணி பாருங்களேன். எவ்வளோ தண்ணி பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாருங்களேன். அடி ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குங்க கைஸ், பயமாகவே இருக்குது. இப்போ வந்து இதுதான் வந்து போகிறோம். எங்கள் ஊரே வந்து ஃபுல்லாக முந்திரி தான், முந்திரி மரமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து முந்திரி மரம், இதெல்லாம் வந்து முந்திரி மரம் தான். முந்திரி வந்து இப்போ வரல, சீசன் இருக்கா இல்லை தெரியலையே. ஆனால் வந்து எல்லாமே முந்திரி மரம்லாம். முந்திரினா வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதான் பாருங்கள், வழி அப்படியே மரமாக இடிக்கும். அப்படியே குனிஞ்சு இடி ஆட்டி போகும். நிறையா வாட்டி வந்திருக்கேன். ஆனாலும் சென்னையில் ரொம்ப நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது பா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஆடுனா இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஸ்பீடில் ஓடுது, பயந்து. பாருங்கள், ஃபுல்லாக மரங்க தான், ஃபுல்லாக மரங்க. கீழே வருது ஒரு வழி, அப்படி போயிட்டு இப்படி போனால் தான் எங்கள் கொல்லை வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. பாருங்கள், மரம் குனிஞ்சு போயிட வேண்டியதான். குனிஞ்சு நல்ல வேலை குனிஞ்சிட்டோன்னா. இது பாருங்கள், இப்படி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சி போனேன், இல்லைனா விழுந்துடுது. ஒரு மரம் அப்படியே விழுந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பட்டாம்பூச்சினா பறக்குது. இந்த பச்சை ஊர்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம சென்னையிலனா இந்த மாதிரி இருக்குமா? அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயாக இருக்குங்க. அப்படியே காற்றுன்னா அப்படியே நேச்சுரலான காற்று பாருங்கள். ஆனால் சென்னையில் மண் அது காற்றே சொல்ல முடியாது, மண் தான் மூஞ்சிலனா படம். பாருங்கள், முந்திரி மரம் தான் இதுங்கன்னா அப்படியே குனிஞ்சு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கொல்லைக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம கொல்லை. பாருங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது வீலாகை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை, see you.